பராபவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள் 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை சஷ்டி திதியும் மாலை 6:12 மணி வரை உத்திரம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 2 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினத்தின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் கிரக இணைவுகள் எதுவும் இல்லை, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய ஆடை அணிகலன்கள் அணிய உகந்த தினம், மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளவும் உகந்த நாளாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்ற முறையில் சூரிய வழிபாடு சகலவிதமான சௌகரியங்களையும் சேமங்களையும் கொடுக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக தனிநபர் ஜாதகங்களில் நவ கிரகங்களினுடைய தொடர்பு ஒவ்வொரு வாழ்க்கை சூழலுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பாகவும் இருக்கிறது, சிக்கலாகவும் இருக்கிறது. அனைத்து நிகழ்வுகளிலும் நவ கிரகங்களினுடைய தொடர்புகளும் சஞ்சாரங்களும் மிகப்பெரிய அளவில் சாதகத்தையோ பாதகத்தையோ செய்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது குறிப்பாக கல்வி சார்ந்த விஷயத்தில் நவ கிரகங்களின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக சூரியன் வலுத்த நபர்கள், ஜனன ஜாதகத்தில் சூரியன் மிக வலிமையாக உள்ள நபர்கள், எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட்னு சொல்லக்கூடிய உத்தியோக தொழில் அமைப்புகள், தலைமை பொறுப்பு, நிர்வாகம், மேனேஜ்மெண்ட், தந்தையின் தொழிலை பரம்பரையாக செய்வது போன்ற நிகழ்வுகளில் உறுதியான முறையில் இருப்பார்கள். சந்திரன் வலுத்திருக்கிற அன்பர்கள் அழகு சார்ந்த பொருள்கள், நீர், திரவம், கூடுதலாக வெள்ளை நிற பொருட்கள், பால் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் போன்ற விஷயம், இது எல்லாமே சந்திரனுக்கான தொழில் உத்தியோக அமைப்புகளில் வரும். அது சார்ந்த கல்வி அமைப்புகள் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு சிறப்பினை கொடுக்கும். அடுத்ததாக செவ்வாயின் எடுத்துட்டிங்கன்னா மருத்துவம், கட்டிடம், விளையாட்டு, நெருப்புன்னு சொல்லக்கூடிய மேற்கண்ட துறைகளில் சாதிக்கிற நபராக செவ்வாய் வலுத்த நபர்கள் இருப்பார்கள். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் வலுத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம் சார்ந்த துறை, ஐடி பணி, வங்கி பணி, அதாவது ஐடி சார்ந்த பணியில் இருப்பாங்க, வங்கி பணியில் இருப்பாங்க, ஆசிரியர் சார்ந்த பணி அமைப்புகள், அறிவு சார்ந்த அனைத்து விதமான துறைகளிலும் இருப்பார்கள். கூடுதலாக இன்றைய காலங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கின்ற விஷயம்னு சொல்லக்கூடிய குறிப்பாக ஆன்லைன்னு சொல்லக்கூடிய விஷயம், யூடியூப் சார்ந்த விஷயங்களில் சாதிப்பது, ஜோதிடத்தில் சாதிப்பது, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், யோக வணிகம், கூடுதலாக பார்த்தீங்கன்னா புதனினுடைய முக்கியமான துறைகள் என்று சொல்லக்கூடிய சைக்காலஜிஸ்ட் போன்ற துறைகளில் சாதிப்பது, இப்படி நிறைய அமைப்புகளில் புதனுடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்கிறது. ஜாதகத்தில் புதன் வலுப்பெற்ற அன்பர்கள் மேற்சொன்ன துறைகளில் சாதிக்கிற நபர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்டதான தினமாக உங்களுக்கு அமையப் போகிறது? நல்லதொரு உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் நிலைத்த சூழலையும் மேம்படுத்துகிற வண்ணம் விரைவான அனுகூலங்களை புரிகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். பொருளாதார நலன் உண்டு, புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, தடைகள் விலகும், சாதிப்பதற்கான சூழல்களும் அனைத்து அனுகூலங்களும் ஆற்றல்களும் வெகுவாக கிடைக்கப் பெறுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள், சிக்கனமாக செயலாற்றுவீர்கள், சிந்தித்து செயலாற்றுவீர்கள், நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருதல், அமைதியாக இருந்து கொண்டு காரிய வெற்றிதனை பெறுதல், கூடுதலாக தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிப்பது, தாய் வழி உறவுகளால் ஆதாயம், பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் போன்ற தன்மைகளும் உண்டு.
குறிப்பாக கணவன் மனைவி உறவு இயல்பாகவும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். பொருளாதார நலன் மேம்படும். தடை ஏற்பட்டு வந்த திருமண விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக அமையும். வீடு வாகன யோகம் உண்டு. அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் விரைவாகவும் வேகமாகவும் செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் பணவரவு, கொடுக்கல் வாங்கல் மற்றும் ஜாமீன் கையெழுத்திடுவது போன்ற நிகழ்வுகளில் அதிக உஷாராகவும் கவனமாகவும் இருங்கள். அதில் நிறைய தடைகள் இருக்கிறது. கூடுதலாக தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைப்பதும் நம்முடைய பேச்சுக்களை பெரிய அளவில் பிரச்சனைகளாக உருவெடுக்கும் என்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக சந்திரன் வளர்பிறை நிலையில் இருக்கிறதால தாயாருடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அவர்களால் சில உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. சொந்த தொழில் புரிகிற அன்பர்களுக்கு சாதனைகள் புரிவதற்கான வாய்ப்புகளும் தொழில் முன்னேற்றம் போன்ற தன்மைகளும் நிறையாகவே இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு இசைந்ததான மனமகிழ்ச்சி தருகின்ற சூழல்கள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். சகல விதத்திலும் தடைகள் நீங்கி காரிய வெற்றியும் அனுகூலமும் கிடைக்கப்பெறுகிற தினமாக மேச ராசிக்காரர்களுக்கு மேன்மையும் பொருளாதார நலனும் உயரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதனைகள் புரிகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி என்பர்களே, எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் கூடுதலாக உங்களுடைய முன்னெடுப்பு சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் பலனளிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்படும். தடைகள் விலகும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். குறிப்பாக கணிதம் சார்ந்த துறைகளில் சாதிக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஐடி, வங்கி பணி, ஆடிட்டர் ஆபீஸ் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். வளர்ச்சியும் மாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் மிக மேம்பட்டதான ஒரு சூழலில் கிடைக்கப்பெறுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். இயல்பிலேயே மற்றவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். ராசிநாதன் திக்பலம் பெற்றிருப்பது வீடு வாகன யோகத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவிலும் சந்தோஷமான சூழல் ஏற்படும். சங்கடங்கள் மறையும். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் தொந்தரவுகள் விலகும். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. பொதுவாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எதிலும் கவனமாக இருப்பீர்கள். எச்சரிக்கையாக இருப்பீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பணத்தேவை ஏற்படும். அதை சமாளிப்பதற்கு சில உதவிகள் கிடைக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான சூழல்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும். குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும். குலதெய்வ அனுகிரகமும் உண்டு. உறவுகளிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளும் எண்ண தேவைகளும் பூர்த்தியாகும். வாகன பயணங்களில் மெதுவாக செல்வது மேன்மையை கொடுக்கும். இன்றைய நாள் அனைத்திலும் உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் மேம்படுத்துகிற நாளாக ரிஷபராசிக்கு சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு நம்பிக்கை பிறக்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த நாளாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நடக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய நாளின் கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? இனிப்பான அனுபவங்களும் புதுவிதமான உத்வேகமான சூழல்களும் உணர்ச்சி பொங்க செயலாற்றுகிற தன்மைகளும் உங்களை உயரத்திற்கு இட்டு செல்லுகிற வண்ணம் இன்றைய நாளில் கிரக சூழல்கள் இருக்கிறது. தன பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. தனாதிபதி சிறப்பாக இருக்கிறார். சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கிறார். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். நினைத்த நேரத்தில் நினைத்த இடங்களுக்கு செல்வீர்கள். பொருளாதார மேன்மை உண்டு. தடைபட்ட சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதன் மூலமாக புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. தீர்க்க இயலாத சிக்கலான கடினமான பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். நிதானமாகவும் நிறைவாகவும் இன்றைய நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். குறிப்பாக எல்லாவற்றிலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பணவரவில் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் இருக்கிறது.
எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலமாக யதார்த்தமான நிகழ்வுகள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி சுறுசுறுப்படைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். லாபத்தன்மைகள் மேம்படும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் நிறைவாக கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடு பெருமை கொள்ளுகிற வகையில் இருக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை சிறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதையும் மேம்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் சிறப்பாக இருக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஏற்றமும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு தடைகளை நீக்குகிற நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி என்பர்களை, கடகத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? புதுமையான அனுபவங்களை கொடுக்கும். புத்துணர்ச்சியான சூழல் நிலவும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு சூரியன் ராசியில் இணைந்திருப்பது சிவராஜ் யோகம். திக்பலம் பெற்றிருக்கிற குரு சனியை வலிமையாக தொடர்பு கொள்வதும், கூடுதலாக இந்த சனியினுடைய இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் சார்ந்த துறைகளில் சாதனைகள் புரிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சகல விதத்திலும் சகலவிதமான அனுகூலங்களும் மேம்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெறுவீர்கள். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் அனுகூலங்கள் ஏற்படும். எந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் அதனால் ஏற்படும் லாப நஷ்டங்களை ஆராய்ந்து அதன் பின்னரே அதில் ஈடுபடுவீர்கள். அலைச்சல்கள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். தேவையற்ற மனக்கவலை தோன்றி மறையும். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குறிப்பாக வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும். கவனமாக இருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சாதகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் அனுகூலங்கள் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பாராத சில சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உருவாகும். சக ஊழியர்களிடம் பொறுமையாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத செலவு உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில சிந்தனைகள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. பணவரவு திருப்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேலோங்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும், ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஆற்றல் வெளிப்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? மிக யதார்த்தமானது ஒரு சூழலோடு சிம்மத்திற்கு இன்றைய நாள் சிந்தனை செயல்திறனை அதிகரிக்கிற நாளாக அமையும். குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறது. ராசிநாதன் சூரியன், ராசியின் யோகர்களான செவ்வாய், குரு, சந்திரன் போன்றவர்கள் வலுத்து சஞ்சரிப்பது உங்களுக்கு வாட்டமில்லாத மகிழ்ச்சிகரமான சூழலை கொடுக்கும். அஷ்டம சனி ஒருபுறம் சங்கடங்களை கொடுத்தாலும் குறிப்பாக பூர நட்சத்திர அன்பர்கள் மட்டும் சற்று வழக்கத்தை விட உஷாராக இருப்பது நல்லது. கலை இலக்கியத்தின் மீதான ஆர்வமும் விருப்பமும் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருதல், அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் நிறைவான முறையில் கொடுக்கும். நல்லது தீயது பிரித்து பார்த்து செயலாற்றுவீர்கள். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றமான சூழல் உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு புகழ் சேர்க்கிற வகையில் இருக்கும். தான தர்ம எண்ணம் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். வெளியூர் வெளிமாநில பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும்.
செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த நிதான போக்கு சற்று மாறும். அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். வியாபார போட்டிகள் குறையும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சற்று பணியிடங்களில் அஷ்டம சனி காரணமாக கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில அன்பர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் போன்ற நிகழ்வுகளும் ஏற்படும். தேவையற்ற அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது சிறப்பு. நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். உறவுகளிடம் பக்குவமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தடைகள் ஏற்படலாம். மனதில் ஒருவித கவலை தோன்றி மறையும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். அனைத்திலும் புகழ் சேர்க்கின்ற உற்சாகம் நிறைந்த நாளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல் நீங்க போகிறது. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, எல்லா விதமான நிகழ்வுகளிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் உற்சாகமான சூழலும் அனைவரையும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும். ராசிநாதன் கேந்திர வலுவோடு ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார். ராசியில் இருக்கின்ற சந்திரன் வளர்பிறை நிலையில் லாபாதிபதியாக இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். உறுதித்தன்மை மேம்படும். சிறிய விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழப்பிக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கும். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது அனுகூலமான சூழலை கொடுக்கும். சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும். திறமையான தன்மைகள் உருவாகும். தொடக்கத்தில் தடை ஏற்பட்டு வந்த காரியங்கள் பின்னர் தடை நீங்கி வெற்றிகரமாக அமையும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பல வகையிலும் பலரது உதவிகள் கிடைக்கும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கிய நலன் காக்கப்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த அலைச்சல்கள் விலகும். நினைத்ததை சாதிக்கின்ற அளவு லாபத்தன்மைகள் மேம்படும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலங்கள் உண்டு. தொழில் பங்குதாரர்களோடு சற்று விட்டு கொடுத்து போவது நலம் பயக்கும். நண்பர்களை நம்பி எந்தவிதமான பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு, கூடுதல் பொறுப்புகள் உருவாகும். கவனமாக இருங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது சிறப்பு. குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். உறவுகள் அக்கம்பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் இருந்து வந்த தேவையற்ற எண்ணங்கள் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சாதகமான முறையில் பூர்த்தியாகும். கன்னி ராசிக்கு கவலைகள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆற்றல் வெளிப்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற நாளாக இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஏற்றம் மிகுந்ததாக இருக்கிறதா? உற்சாகமான சூழலும் உறுதித்தன்மையும் நிறைந்ததாக இருக்குமா? மாற்றங்கள் உண்டாகுமா? எல்லாவற்றிலும் ஏற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். முக்கியமான கிரக தொடர்புகள் எல்லாம் உறுதியாக உள்ள அற்புதமான ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக திக்பலம் பெற்றிருக்கிற ஒரு சூழல் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தன்மையில் 10ஆம் இடத்துல சூரியன் மட்டுமே ராஜயோகாதிபதி இல்லாவிட்டாலும் வலிமையான திக்பலத்தோடு இருக்கிறார். ராசிக்கு யோகர் இல்லை என்றாலும் அனுகூலமாக இருக்கிறார். அனைத்து விதமான சாதனைகளையும் புரிவதற்கான சூழல்கள் உண்டு. குறிப்பாக சிக்கல்கள் ஏற்படும் போதும் சிந்தனை தடுமாற்றங்கள் அதிகரிக்கும் பொழுதும் உங்களுக்கான உதவிகளும் எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமாக கிடைக்கும். உயரத்திற்கு செல்வதற்கான சூழல்களும் உண்டு. ராசியின் யோகர்களான சனி, புதன், ராசிநாதன், சுக்கிரன் போன்றவர்களுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். பணவரவு சீராக இருக்கும். பல வகையில் பலரது உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மாற்றத்தை எதிர்பார்த்திருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமான மாற்றங்கள் உண்டு. ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவு உண்பது நல்லது. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும்.
ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல்கள் எதுவும் இருக்காது. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது சிறப்பு. புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். குறிப்பாக ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள், கலைப்பொருட்கள் சார்ந்த விற்பனை அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். மற்றபடிக்கு குறையதுவும் இல்லாத தினமாக இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அமையும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. கவலைகள் மறைகிற தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு உற்சாகமான மனநிலையை கொடுக்கக்கூடிய தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். பாக்கியஸ்தானத்தில் வலுவான கிரக தொடர்புகள் சூரியன் குரு இணைந்திருக்க குறிப்பாக எல்லா விதத்திலுமே அனுகூலமான தன்மைகள் உண்டு. மனதளவில் மகிழ்ச்சி மேம்படும். மாற்றங்கள் உருவாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை உண்டாகும். நிறைவான சூழல் உண்டு. பொருளாதார நலன் உருவாகும். தடையேற்பட்ட திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குறையதும் இல்லாத சூழல்கள் உண்டு. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி விடுவார்கள். எதிர்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற இருக்கிறீர்கள். பொருளாதார நலன் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். போட்டிகள் குறைவதால் எதிர்பார்த்த ஆர்டர்கள் நிறைவாக கிடைக்கும். பணவரவு பல வகையிலும் உண்டு. நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். நிரந்தரமான உத்தியோக விஷயங்கள் வேலை தேடிக் கொண்டிருந்த அன்பர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பணியிடங்களில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். பல வகையிலும் அனுகூலம் ஏற்படும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சகோதர உறவுகளால் சாதகமான தன்மை உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் உண்டு. குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தானாகவே சரியாகிவிடும். தடையேற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். திருமண காரியங்கள் அனுகூலமான போக்கு காணப்படும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் இருக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமாக கிடைக்கும். பயணங்களின் பொழுது அனுகூலங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் கற்றலில் கூடுதல் சிறப்பினை கொடுக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு மாற்றங்களும் உற்சாகமான சூழலும் உண்டு. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை கலைத்துறை என்பவர்களுக்கு கவலைகள் விலகும். எல்லாவற்றிலும் ஏற்றமும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் நிறைவாக பூர்த்தியாகிற நாளாக சிறப்புகளோடு கூடிய தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அனுசு நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு இனிப்பான அனுபவங்களும் மாற்றங்களும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் வலிமையான கிரக சூழல்கள் உள்ள நாளாக வாழ்த்துக்களும் அனுகூலங்களும் நிறைந்த தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். அடுத்தவர்களால் இயலாத காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் வெளிப்படும். மன சஞ்சலம் விலகும். குறிப்பாக மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுத்து கொள்ளலாம். ராசியினுடைய யோக கிரகங்கள் எல்லாம் சாதகமாக சஞ்சரிப்பதும் அதிர்ஷ்ட வாய்ப்புக்கான சூழல்களும் இருக்கிறது. வெளியூர் பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்கள் சிறப்பான முறையில் இருக்கும். எதிர்பாராத சில சாதகமான விஷயங்களும் நடக்கும். இன்றைய நாள் வாகன பயணங்களில் கவனத்தோடு போவது சிறப்பு. புதிய வீடு வாகனம் சார்ந்த விஷயத்திலும் உஷாராக இருங்கள். தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். கோபதாப பிடிவாத குணங்களை கட்டுப்படுத்தி கொள்வது நலம் பயக்கும். திடீர் பண தேவை ஏற்பட்டு பின்னர் விலகும். தொழில் வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் விலகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நிறைவினை கொடுக்கும்.
எதிர்பார்த்த பணம் கைக்கு நல்லவிதமான முறையில் வந்து சேரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். பணி நிரந்தரம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சாதகமான தன்மைகள் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் கோபத்தை உருவாக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளிடம் அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். இன்றைய நாள் புதிதான அனுபவங்களை கொடுக்கிற தினமாக தனுசு ராசி என்பர்களுக்கு அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும், உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படிப்பட்டதான அளவில் இருக்கிறது? எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவடைகிற நாளாக மகர ராசி என்பர்களுக்கு உற்சாகம் மிகுதியான தினமாக இன்றைய தினம் இருக்கும். 3, 5, 6, 7ஆம் பாவகங்களில் புதுமையான கிரக தொடர்புகள் இருக்கிறது. புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். அனைவராலும் புகழப்படுவீர்கள். தடைகள் விலகும். காரிய அனுகூலங்கள் ஏற்படும். கவலையில்லாத தன்மைகள் உண்டு. கூடுமானவரை உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். உற்சாகமான காணப்படுவீர்கள். தடைகள் விலகும். மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் விலகும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. தந்தை மகனுறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். கோபதாப பிடிவாத குணங்கள் குறையும். எதை செய்தாலும் யோசித்து செய்வீர்கள். எடுத்த காரியம் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக எதிர்பாராத வீண் செலவு ஏற்பட்டு பின்னர் விலகும். வீண் பழி வர வாய்ப்புள்ளதால் எதிலும் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. அவசியம் ஏற்படாமல் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாதீர்கள். குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டு பின்னர் விலகும். தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. வருகிற வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் உருவாகலாம். கவனமாக இருங்கள். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்களால் மன வருத்தம் உருவாகலாம். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் மேம்படும். எப்படிப்பட்ட சூழலையும் இன்றைய நாளில் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் சமாளிக்க இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்தது எல்லா நேரத்திலுமே நிறைவான அனுகூலத்தை தருகிற நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு மாற்றங்களும் உற்சாகமும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலக இருக்கிறது. அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற நாளாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான கிரக வலிமை, கிரக வல்லமை எப்படி இருக்கிறது? குறிப்பாக கும்பராசியினருக்கு குறைகள் எதுவும் இல்லாத சூழல் உண்டு. 4இல் செவ்வாய், 5இல் புதன், 6இல் குரு, 7இல் சுக்கிரன் என யதார்த்தமான கிரக சூழலோடு எதிர்ப்புகள் முழுமையாக விலகக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். அடுத்தவர்களின் உதவி எதிர்பார்க்க மாட்டீர்கள். அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்களாகவே சரி செய்து கொள்வீர்கள். கோபமான பேச்சு, டென்ஷன் போன்ற நிகழ்வுகள் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடை தாமதம் விலகும். சகோதரர் வழியில் நன்மை உண்டாகும். சகலவிதமான அனுகூலங்களும் மேம்படும். மனதளவில் துணிச்சல் அதிகரிக்கும். மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. நிதானமாக செயலாற்றுகின்ற ஒரு தன்மையோடு இருக்கின்ற உங்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். குறைவில்லாத பொருளாதார நலன் உண்டு. குறிப்பாக சுக்கிரன் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு புகழினை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்க பெற்றிருக்கிறீர்கள். லாபம் மேம்படும். எதிர்பார்த்த நிதி உதவி யதார்த்தமான முறையில் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பரபரப்பு நீங்கி சகலவிதமான அனுகூலங்களோடு இருப்பீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும்.
நிம்மதியான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். குழந்தைகள் கல்வி பற்றிய கவலை விலகும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முற்படுவீர்கள். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். இன்றைய தினம் இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு. மார்க்கெட்டிங், வழக்கறிஞர் சார்ந்த தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சாதகமான தன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இன்றைய நாள் மேம்பட்டதானது ஒரு சிறப்பினை கொடுக்கின்ற தினமாக கும்பராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர என்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், சதய நட்சத்திர என்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற நாளாகவும், புரட்டாதி நட்சத்திர என்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தின கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? புதுமையான அனுபவங்களையும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் கூடுதலாக கொடுக்கிற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசியில் சனி இருந்தாலும் உச்ச குருவின் தொடர்பு. 5ஆம் பாவகம் சூரியன், 6இல் சுக்கிரன், 4இல் புதன், 7இல் வளர்பிறை சந்திரன் என வளமை பெற்ற கிரக சூழல்கள் உங்களுக்கு சில அனுகூலங்களையும் மாற்றத்தையும் கொடுக்க இருக்கிறது. குடும்ப பாசம் மிகுந்தவராக காணப்படுவீர்கள். குறை எதுவும் இல்லாத சூழல்கள் உண்டு. உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதர உறவுகளோடு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். மன வருத்தங்கள் விலகும். கோபம் படபடப்பு குறையும். குறையொன்றும் இல்லாத சூழல்கள் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் உருவாகும். ஏற்றமான மனோபாவம் மேம்படும். அவ்வப்போது மனதளவில் குழப்பம் உருவாகும். தாயாருடைய ஆரோக்கிய நிலையில் ரொம்ப கவனமாக இருங்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. குறிப்பாக பணவரவு தடைபட்டாலும் பல வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறை என்பர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். உயர்வான சூழல்கள் பணியிடங்களில் ஏற்படும். இயந்திரங்கள், கடின ஆயுதங்கள் போன்ற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு கோபம் படபடப்பு ஏற்பட்டு விலகும். குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். சங்கடங்கள் மறைகிற நாளாக சகல விதத்திலும் அனுகூலங்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய நாள் கலைத்துறை என்பர்களுக்கு அமையும். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் நிச்சயமான முறையில் உருவாகும். மீனராசி என்பர்களுக்கு வெற்றிகரமான சூழல்கள் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர என்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர என்பர்களுக்கு ஆர்வம் மேம்படுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.